வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை 98 யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா, தமிழ் வழியில் எப்படி டாக்குமெண்ட்ஸ்லையோ இல்லை வாட்ஸ்அப் சேட்டுக்களையோ இல்லை இமெயிலையோ டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடனே பார்க்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் வழியில் டைப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய தேவைகள் இருக்கும். எல்லாருக்குமே ஈவன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லை இமெயில் வழி அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், தமிழ் வழியில் டைப் பண்ண வேண்டிய தேவைகள் கண்டிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே. ஸோ இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தட்டச்சு, அதாவது டைப்ரைட்டர் போய் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான நிறைய டூல்ஸ் இருக்கும். டூல்ஸே இல்லை, ஆப்ஷனே இல்லைன்னுலாம் சொல்ல வரல. ஆனால் அதில் ஒரு பெஸ்ட்டு டூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் இன்புட் டூல்ஸ். இந்த கூகுள் இன்புட் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் தமிழ் மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜ்லையும் டைப் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியை தேர்வு செஞ்சு அந்த மொழியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் இன்புட் டூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ், ஈவன் ஐஃபோன் மொபைல்ஸில் கூட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களுடைய தமிழ் வழி டைப்பிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், கீபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக் சிஸ்டத்துக்கும் ஒரு கீபோர்டாக கூகுள் இன்புட் டூலை யூஸ் பண்ணி ஒரு கீபோர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இமெயில், நீங்கள் ஜிமெயில் வழியாகவோ இல்லை ஏதாவது வெப் ப்ரௌசர் வழியாக அனுப்புகிற எல்லா மெயிலுக்கும் இந்த கீபோர்டை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் தமிழ் வழியில் டைப் பண்ணி அனுப்ப முடியும். சரி, நம்ம தமிழ் வழியில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு போட்டுங்க. நான் இன்புட் டூல்ஸ் பக்கத்தில் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கேன். என்னென்னா, நான் பை டிஃபால்ட் எனக்கு தமிழ் வழியில் தான் டைப் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய திங்கிங். இது வெப் வழியாக எப்படி டைப் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்லை, சரிங்களா? இப்போ நான் என்னுடைய இன்புட் டூலுக்கான அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். பை டிஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் தமிழ் நாங்கள் செலக்ட் பண்ணதுனால எனக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தட்டச்சு ரெடி ஆகிருக்கு, அதாவது செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கு பதிலாக எனக்கு மற்ற லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜில் இதில் கொடுத்துருக்க எல்லா லாங்குவேஜுக்குலையும் நீங்கள் செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சது. சரி, இப்போது நான் தமிழ் வழியில் நான் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் வழியில் டைப் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தமிழ் வார்த்தைகள், அதாவது அந்த லெட்டர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தமிழில் தட்டச்சு தெரியும் அப்படின்னா அதுக்கான கீபோர்டு நிறையா இருக்குது. ஸோ அந்த கீபோர்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை எனக்கு தட்டச்சே தெரியாது அப்படிங்கிறவங்க இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, இப்போ நான் தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் காட்டுறேன். உதாரணத்துக்கு நான் அப்படின்னு டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அந்த வார்த்தைகளை ஆங்கில வழியில் எழுதுங்க. அதாவது உதாரணத்துக்கு நான் அப்படின்னா NAAN. நீங்கள் நீங்கள் டைப் பண்ணுறது சரியாக தப்பான வார்த்தைகள் ஆங்கிலத்தில் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சி, அதாவது தங்கிலீஷ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வார்த்தைகள் எடுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இங்கேயே சஜஷன் வேறு கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு சஜஷன். நான் அப்படிங்கிற நான் டைப் பண்ண வார்த்தைக்கு எனக்கு எந்த நான் கரெக்டு அப்படிங்கிறத அந்த எழுத்து எனக்கு தெரியும். இப்போ நான் அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகளை இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ காட்டுறது திரும்பவும் சொல்கிறேன், வெப் வழியாக, அதாவது ப்ரௌசர் வழியாக டைப் பண்ணுறதுக்கு. இதுக்கு அடுத்ததான் நான் இமெயிலுக்கெல்லாம் எப்படி அனுப்புறதுங்கிறதையும் சொல்கிறேன். நான் இங்கு நலம் அப்படிங்கிறத சுலபமாக டைப் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் பேராகிராஃபாக அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட்டில். ஸோ அதனால் இங்கே இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே தான் இது எல்லாமே ஒர்க் ஆகுமோ அப்படின்ற கவலை வேண்டாம். இது நீங்கள் டைப் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே காப்பி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்லேயோ இல்லை நோட் பேட்லேயோ கூட போட்டுக்கலாம். இது ஒன்று. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜிமெயில் நீங்கள் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜிமெயிலில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன், அதாவது கூகுள் இன்புட் டூலோட க்ரோம் எக்ஸ்டென்ஷனை இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே அதை க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால நான் உங்களுக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ணி காட்டலை.
பை டிஃபால்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரௌசர் பக்கத்தில் இந்த ஐகான் பக்கம் இது மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மொழியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது தமிழில் கூகுள் அவங்களே ஒரு தட்டச்சு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நம்ம பை டிஃபால்ட் வந்து கம்ப்யூட்டருக்குன்னு இருக்கிற சில தட்டச்சு ஆப்ஷன்ஸ் இருக்காது, டைப்ரைட்டர்ஸ். அந்த டைப்ரைட்டரும் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போது கூகுளோட அப்ளிகேஷனான தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ஒரு ஜிமெயில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். நான் இப்போ வந்து என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு மெயிலை வந்து என்னுடைய நண்பருக்கு தமிழில் தட்டச்சு பண்ணி அனுப்பணும். சரிங்களா? ஸோ நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டு அட்ரஸில் யாராவது பேர் வந்து நான் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே நீங்கள் இது டைப் பண்ணாலும் அதில் தட்டச்சு வந்து உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு தமிழில் வழியாக டைப் பண்ணுறது இருக்குது. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க திருப்பி அந்த இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டிங்கன்னா இப்போ இங்கே டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு யூஸரை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சப்ஜெக்டில் வந்து நான் தமிழில் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா திரும்பவும் போயிட்டு இந்த தமிழ் வழி டைப்ரைட்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நண்பா, நீ இருக்கிறாய். அவ்வளோதாங்க. இது மாதிரி நான் வந்து சப்ஜெக்ட்லேயும் டைப் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்க பாடி கண்டென்ட் சொல்கிறது இமெயில் பாடி கண்டென்ட்லேயும் டைப் பண்ணிக்கலாம். சரி, எவ்வளோ வேணாலும் டைப் பண்ணி உங்களுடைய நண்பருக்கு தமிழ் வழியிலே அனுப்பலாம். இது அப்படியே போயிட்டு அவங்களுக்கு தமிழ் வழியே தான் ரீச் ஆகும். அதனால் வந்து ஃபாண்ட் இஷ்யூ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன டைப் பண்ணி அனுப்புகிறீங்களோ அதே தமிழ் வழியிலே தான் போய் சேரும். சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த இமெயிலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் கூகுள் இன்புட் டூலில் இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது கூகுள் இன்புட் டூலை ப்ளே ஸ்டோர் வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்ஷன் இருக்குது. எந்த மொபைலுக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்போ வந்துட்டு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து நான் டைப்ரைட்டர் வந்து தமிழில் இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து தமிழ் வழியில் தான் டைப் ஆகுது. நான் மாற்றிக்கிறேன் திரும்பியும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே எல்லா இன்புட் டூலும் இருக்குது. எனக்கு தமிழ் வழி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழுங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக இந்த இன்புட் டூலை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜுமே வந்து இன்பில்டாகவே வந்துடும். அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நான் இண்டி கீபோர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்க இது நான் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ மேக் சிஸ்டம்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்ல முடியல. ஆனால் இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கூகுள் இன்புட் டூல்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். டைரெக்டாக அப்படியே பதிவிறக்கம் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு எந்த கீபோர்டு வேணுமோ பை டிஃபால்ட் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலும் அதுக்கான இன்பில்ட். இப்போ நான் வந்து எம்ஐ ஒரு மொபைல் வாங்குகிறேன், இல்லை சாம்சங் மொபைல் வாங்குகிறேன், அது மாதிரினா அவங்க இன்பில்டாகவே வந்து கீபோர்டு வச்சுருப்பாங்க. அதில் தமிழ் வழி ஆப்ஷன்ஸ் இருக்காது. சில இதில் எனேபிள் பை டிஃபால்ட்டாக வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து தமிழ் வழி பெட்டராக இது மாதிரி டைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூகுள் இன்புட் டூலை ப்ளே ஸ்டோர் வழியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மேக் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை விண்டோஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் வந்து உங்களுடைய கூகுள் இன்புட் டூலை வந்து அதோட அப்ளிகேஷன்லேயே வந்து போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் இன்புட் டூல் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸு இங்கே வந்துடும்.
டைரெக்டாக இதை இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் விண்டோஸ் சிஸ்டத்துலேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஆன உடனே இந்த கீபோர்டு வந்து உங்களுடைய விண்டோஸோட ஃபூட்டரில், அதாவது பாட்டம் இதில் அந்த டேட் அண்ட் டைம் இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் லாங்குவேஜ் கீபோர்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்துடும். அங்கே நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து உங்களோட வேர்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், இல்லை பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் வந்து அந்த கீபோர்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அந்த லாங்குவேஜில், அதாவது தமிழ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ மலையாளத்துலேயோ அந்த லாங்குவேஜில் டைப் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ். நான் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் இல்லை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக விளக்கமாக கொடுக்குறோம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.